ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன வின்டர் ரிட்ஜ்ன்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். உங்கள எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு தெரியலங்க. படம் என்னமோ இன்வெஸ்டிகேஷன் ஜெனர் தான், ஆனா உண்மையை சொல்லிடணும்ல, படத்துல அடடடடடா எப்பப்பா ஐயோ அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் சுமாரா தான் போகும். ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அன்எக்செப்டட் ஒன்னா இருக்கும். ஓவராலா படத்தோட கதையை சொல்லணும்னா, ஒரு ஊர்ல வயசானவங்க மட்டுமே ஒரு சீரியல் கில்லரால கொலை பண்ண பண்றாங்க. யார் அந்த சீரியல் கில்லர்? வயசானவங்களை மட்டுமே கொலை பண்றானா? அவனோட மோட்டிவ் என்ன? இத ரெண்டு போலீஸ் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றதாங்க படத்தோட கதை. வாங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கழுவி ஊத்துறீங்களா இல்ல மொழிவி தள்ளுறீங்களான்றத உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் நடுவுல இருக்க ஒரு நேரம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்க ஒரு வீட்டை காட்ட வீட்டுல இருக்கிறது ரெண்டு பேர், ஒரு தாத்தா ஒரு பாட்டி. இதுல பாட்டி கார்டன் வேலையெல்லாம் பார்த்துட்டு தாத்தா உட்கார்ந்து இருக்க சேர் கிட்ட வந்தா தாத்தா செத்து போய் கிடக்குறாரு. இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாட்டிய ஸ்டேஷன்ல கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. சோகம் என்னன்னா பாட்டிக்கு அல்சைமர் இருக்கு. அப்பப்ப நடக்கிறத மறந்துடுவாங்க. நேத்து நைட்டு கூட என்னாச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இதை தாண்டி செத்தவர் வயசானவர், ஆல்ரெடி ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வேற நிறைய இருக்கு. சோ தாத்தா ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தாருன்னு போலீஸ் கேஸ முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல 3 போலீஸ்கான இன்ட்ரோ. ஒன்னு டிபார்ட்மெண்டோட கேப்டன், ரெண்டாவது அவருக்கு கீழே இருக்க 2 இன்ஸ்பெக்டர்ஸ். இதுல லைட்டா தாடி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் மெயின் ஹீரோ. சோ அவர் பேரு நம்ம ஹீரோனோ, செகண்ட் ஹீரோவோட பேரு ஸ்டெப்னின்னு வச்சுப்போம். 3 பேரும் பாட்டியை ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கப்போ பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு லேடி டாக்டர் இங்க வராங்க. பாவம் பாட்டியே ஒரு பேஷண்ட். இவ்வளவு நேரம் பாட்டியை ஸ்டேஷன்லயே வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சிச்சா? பாட்டியை குறிட்டு போலாமான்னு கேட்கதான் லேடி டாக்டர் வந்திருக்காங்க. தாராளமா குறிட்டு போங்கன்னு அவங்க கூடவே பாட்டி அனுப்பிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேஷன்ல வேலையை முடிச்சிட்டு கிளம்புறதுக்குள்ள ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவை பாக்குறதுக்கு இங்க வந்துடுறா. ஏன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனிவர்சரி அதுவுமாவும் வேலை பார்த்துட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டின்னு காரி துப்பதான் ஹீரோயின் வந்திருக்கா. சரிமா வேலை செய்யற இடத்துல வந்து கேவலப்படுத்தி மானத்தை வாங்குறியே, எனக்கு 1/2 hour டைம் கொடு, நீ முன்னால வீட்டுக்கு போ, நான் பின்னாலேயே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்தி அனுப்புனதும் பார்க்க நல்லா மாயாஜாலத்துல உருவாக்கின மலைப்பாம்பு மாதிரி இருக்க ஒருத்தவனை, அவன் பேரு மைக்கு, அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. இவன் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, டோனர் இன்னும் கிடைக்கல. அந்த கடுப்புல எப்ப பாரு எங்கேயாவது குடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சோ இது ஸ்டேஷன் வரது முதல் டைம் இல்ல. இவன் திருந்த மாட்டாமாமா. இவனை ஏன் சும்மா பிடிச்சி ஸ்டேஷன் கூட்டிட்டு வரீங்க, அனுப்பி விடுங்கடா அவனை அப்படின்னு மைக் அனுப்பிட்டு நம்ம பொண்டாட்டியை பார்ப்போம்னு ஹீரோ வீட்டுக்கு வந்தா வீட்டுல பொண்டாட்டியை காணோம். ஆனா ஹீரோவுக்காக ஆனிவர்சரி கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு நோட்டையும் எழுதி வச்சிருக்கா. கிஃப்ட் உனக்கு தான், ஆனா பறக்கா வெட்டி மாதிரி நான் இல்லாதப்ப கிஃப்ட பிரிச்சிடாத, உனக்கு பாப்கார்ன் வாங்க வெளியே போயிருக்கேன், திருமணம் எப்ப வரணும் அப்பதான் கிஃப்ட பிரிக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு எழுதி வச்சிருக்க. ஹீரோவும் சிரிப்போட அந்த நோட்டை பார்த்துட்டு ரொம்ப நேரமா பொண்டாட்டியாக வெயிட் பண்றாரு. அவ வந்த பாடு இல்ல. சரி போன் எதுவும் பண்ணிருக்காளான்னு போன் எடுத்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. கணவர்ஜி, உனக்கு பாப்கார்ன் வாங்கலான்னு வெளியே வந்தேன்ல, நீ ஸ்வீட் சாப்பிடுவியா சால்ட் சாப்பிடுவியான்னு மறந்துட்டேன்டா, 6 வருஷம் புருஷன் பொண்டாட்டியா இருக்கும், இது கூட எனக்கு தெரியல பாரு அப்படின்னு அவ கல்லாயா பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கார் வந்து குத்துற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இங்க சீனை கட் பண்ணி 7 மாசம் கழிச்சு போறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கா. அன்னைக்கு வாய்ஸ் மெயில்ல கார் குத்துற மாதிரி கேட்ட சவுண்டு புடிச்சிட்டு வந்து எவனோ ஒருத்தவன் ஹீரோயினை அடிச்சு தூக்கி இருக்கான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹீரோயின் கோமால தான் இருக்கா. என்னைக்கு எழுந்திருப்பான்றத சொல்லவே முடியாது. அதுவும் ஹீரோயினை இடிச்சு தள்ளினது யாரு தெரியுங்களா? இவனை ஏன்டா ஸ்டேஷன் கூட்டிட்டு வரீங்க, அனுப்பி விடுங்கடான்னு மைக்குன்ற ஒருத்தவனை ஹீரோ அனுப்பி விட்டாரு. அவன் தான் குடிச்சிட்டு போய் ஹீரோயினை குத்தி தூக்கி இருக்கான். இதுக்காக கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வெளியேயும் வந்துட்டான். பட் அவனால பாதிக்கப்பட்ட ஹீரோயின் தான் படுத்த படுக்கை ஆயிட்டா. அடிக்கடி ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. இதை தாண்டி ஹீரோயினை பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸும் இருக்கா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஹீரோ கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கிட்டு கண்ண முழிக்கிறப்போ ஹீரோயினோட பெட்ல ஒரு புக் இருக்கு. புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லயே சாவல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற தலைப்பு எழுதிருக்கு. அதுக்கு பக்கத்துல ஏன் இன்னும் அவளை புடிச்சு வச்சிருக்க, போக விடுன்னு யாரோ பேனால எழுதி வச்சிருக்காங்க. யாரு புக்க வச்சாங்கன்னு தெரியாம என்ன தவிர வேற யாராவது இவளை பார்க்க வந்தாங்களாமா? யார் இந்த புக்கை வச்சதுன்னு ஹீரோ நர்ஸ் கிட்ட கேட்டா அவளும் சரியா தெரியலன்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இதெல்லாம் காட்டி முடிச்சதும் 7 மாசம் கழிச்சு இன்னொரு வயசானவர் சாகுறாரு. பிஷிங்காக ஆத்துக்கிட்ட போனவரு ஆத்தோரத்துல செத்து போய் கடந்திருக்காரு. இதையும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி போலீஸ் கேஸ முடிச்சிட்டாங்க. வயசானவங்க சாகிறதுனாலேயே பெருசா யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இது முடிய மறுபடியும் பொண்டாட்டி அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோ இப்படி ஒரு புக் என் பொண்டாட்டியோட ரூம்ல இருந்திருக்குன்னா என்ன தவிர வேற யாரோ அவளை பார்க்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சாகணும். ஹாஸ்பிட்டலுக்கு வர விசிட்டர் எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்து என்கிட்ட காட்டுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயினை பாத்துக்கிற நர்ஸ் தான், உங்களுக்கு ரெக்கார்டு தானங்க வேணும், நான் எடுத்து தரேன், அதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல இந்த கத்திட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவை ஆஃப் பண்றா. இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட கோமாவுக்கு காரணமான மைக் அவன் பொண்ணையும் இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல. பொண்ணை பாக்குறதுக்கு வர இவன் பொண்டாட்டியே பொண்ணை பார்க்க விட மாட்டா. உனக்கு என்னப்பா, குடிப்ப, யாரையாவது போய் அடிப்ப, ஜெயிலுக்கு போவ, நானும் என் பொண்ணு கஷ்டப்படணும், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லவ மாதிரி பொண்ணு மண்ணுன்னு ஓடி வருவ, உனக்கு நான் என் பொண்ணை
காட்டணுமா, மரியாதையா ஓடி போயிடுன்னு செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி அவனை வெளியே துரத்த அது வரைக்கும் ஹீரோ தூங்கிட்டு இருந்தாரு. மைக் வந்திருக்கான்னு தெரியல. அவன் கத்துற கத்திலேயே ஹீரோவுக்கு முழிப்பு வந்துருச்சா, வெளியே போய் அவன் சட்ட காலரை புடிச்சாரு பாருங்க. ஏண்டா நீலகிரி நீரியான, என் பொண்டாட்டிய படுக்க போட்டுட்டு அவளை அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கே வரனா, உனக்கு எவ்வளவு தினாவட்டு இருக்கணும் அப்படின்னு ஹீரோ அவனுக்கு நலுங்க வச்சிட்டு இருக்கப்போ இங்க வந்த கேப்டன் ஹீரோவையும் அவனையும் பிரிச்சு விட்டுட்டு, சொப்பப்பப்பப்பப்பா தம்பி ஹீரோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அதுக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டான், ஏன்டா இன்னும் அவனை பிடிச்சி நோன்ற, நாளை பின்ன நீ அவன்கிட்ட பிரச்சனை பண்றன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வையன், நானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும், ஆனது ஆச்சு, தட்டி விட்டு அடுத்த வேலையா பாடுறா அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு 7 மாசத்துக்கு முன்னால ஒரு தாத்தா செத்தாரு இல்ல, அவரோட மனைவியான பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. வீட்டுல அவங்க தனியா இருக்கப்போ சட்டார்னு வீட்டுக்குள்ள முகம் தெரியாம வந்த யாரோ ஒருத்தவங்க பாட்டிக்கு பின்னால இருந்து பாட்டியோட கழுத்துல ஒரு ஊசிய போட்டு அவங்கள சாவடிக்கிறாங்க. அடுத்த நாள் போலீஸ்க்கு பாட்டியோட பாடியும் கிடைக்குது. என்னடா சோதனை இது, 7 மாசத்துக்கு முன்னால புருஷன், இப்ப பொண்டாட்டியா, சரி வயசாயிடுச்சு அவங்க தலையெழுத்து, யாரால மாத்த முடியும் அப்படின்னு இந்த கேஸையும் ஈஸியா ஊத்தி மூடலாம்னு பாக்குறப்போ எதர்ச்சியா ஹீரோ பாட்டி கிட்ட போய் பாட்டியோட கழுத்துல ஊசி இறக்கின மார்க் இருக்கிறத பாத்துறாரு. செத்த ரெட் பாடியோட கழுத்துல இப்படி ஒரு மார்க் இருக்குன்னா அது பெரிய பிரச்சனை தானே. அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் சாவு எப்படி நடந்துச்சுன்னு முடிவே எடுக்க முடியும். சோ பாட்டி உடம்புல விஷம் எதுவும் கலந்துருக்கான்ற டெஸ்ட கேப்டன் எடுக்க சொல்ல, அதுக்குள்ளேயே வேற ஒரு போலீஸ் கிச்சன்ல இருந்து பாட்டியோட டைரி ஒன்னு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். டைரியை திறந்து பார்த்தா அதுல சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. டைரியில இருக்க எல்லா நாள் பக்கத்துலயும் காலையில ஏஞ்சிருக்கணும், டேப்லெட் போடணும், வெளியே போகணும், ஷாப்பிங் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டரை பார்க்கணும்னு இதை மட்டுமே தான் பாட்டி ரிப்பீட் மோட்ல எழுதிருக்கு. இதை வச்சு என்ன பண்றது, இது போனா போட்டோம். பாட்டி மாதிரியே நேத்து ஒரு வயசானவர் செத்தாரு இல்ல, பிஷிங் பண்ண போய் செத்தாரு, அவரு ஏன் கொலை பண்ணப்பட்டிருக்க கூடாதுன்னு சந்தேகப்பட்டு அவரோட பொண்டாட்டியை விசாரிக்க போனா அவர் பொண்டாட்டி போலீஸ மேலையும் கீழையும் பாக்குது. ஏடா நேத்து தாண்டா என் புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னமோ அவர் கொலை பண்ணப்பட்டிருப்பாருன்னு சந்தேகப்படுறதா சொல்றீங்க, நான் தாண்டா நீங்க வேலை பாக்குறீங்க. ஆனா எனக்கு அந்த ஆள் செத்ததுல எல்லாம் ஆச்சரியமே இல்லடா. சின்ன வயசுல இருந்து தம்மு தண்ணினா அந்த ஆள் பண்ணாத கூத்தா, நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு பார்த்தேன். எமனை ஏமாத்தி இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தான். ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, என் புருஷன் அடிக்கடி பிஷிங் போவான். அப்படி அவன் போறப்பலாம் அவன் கூடவே இன்னொருத்தவரும் போவாரு, நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு இந்த பாட்டி சொன்னதும், நான் சொல்றீங்க உங்க புருஷன் கூட எப்பவுமே பிஷிங் ஒருத்தர் போவாரா, கொய்யால நம்ம விசாரணையில கூட இது தெரியலையே. சரிங்க, அவரோட பேர் என்னன்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்டதும் டேல் ஜாக்கப்ஸ் என்ற ஒரு பேர் வருது. ஸ்ட்ரைட்டா காடி அவரோட வீட்டுக்கு பறக்குது. அவரும் ஒரு வயசானவர் தான். ஹீரோ ஸ்டெப்னி அவங்க வீட்டுக்கு போறப்போ அவர் அவரோட பேத்திக்கிட்ட ஒரு பெரிய கலவரம் பண்றாரு. வயசாயிட்டாலே எல்லாருக்கும் வரதானே, ஏதோ ஒண்ணுனால பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்படி இவரும் பாதிக்கப்பட்டு பல வருஷத்துக்கு முன்னால செத்து போன பொண்டாட்டி இன்னும் உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, எங்க என் பொண்டாட்டி, அவளை வெளியே கூப்பிடு, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு பேத்திக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஆளுங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்களா. சில டைம் பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பாரு, அவரே சில டைம் நார்மல் ஆயிடுவாரு. சோ போலீஸ பார்த்து ஜாக்கப் நார்மலாக, எப்பா இப்பதான்ப்பா ஞாபகம் வருது, நான் வேலைக்கு ஒரு மாத்திரை போடுவேன், மதியம் அந்த மாத்திரை போடல, அதான் இப்படி ஆயிடுச்சு, நீங்க என் பேத்திக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, கார்ல மாத்திரை இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவர் கார் கிட்ட போன நேரத்துல இவரோட பேத்திக்கிட்ட, உங்க தாத்தா அடிக்கடி இன்னொருத்தரோட சேர்ந்து பிஷிங் போவாராமே, நேத்து அந்த மாதிரி பிஷிங் போனாரான்னு என்கொயரி பண்ணா ஆக்சுவலா போக வேண்டியதா இருந்துச்சுங்க, நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாத்தீங்கல்ல, திடீர்னு ஹாலிவுட் அன்னியன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, நேத்தும் அப்படி ஆயிட்டதுனால இவரால போக முடியல, ஏங்க எதுவும் பிரச்சனையான்னு பேத்தி பேசிட்டு இருக்கும் போதே கார்ல மாத்திரை எடுக்கிறேன்னு போனவர் கார் எடுத்துக்கிட்டே அங்க இருந்து போறாரு. அட இந்த ஆள் கூட எனக்கு ஒரே ரோதனையா போச்சுங்க, காலம் போன காலத்துல கார் எடுத்துட்டு போயிட்டு யார் மேலேயாவது இடிச்சு தொலைய போறாருங்க, கொஞ்சம் அவர் பின்னாலே போய் அவரை கூட்டிட்டு வாங்களேன் அப்படின்னு பேத்தி கதறினதும் ஹீரோ மட்டும் தனியா கார் எடுத்துக்கிட்டு தாத்தாவோட காருக்கு பின்னாலேயே போக, ஜாக்கப் செம்மையான வியூ தெரியுற ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே அமைதியா உட்காந்துருக்காரு. ஹீரோவும் போய் காருக்குள்ள ஏறினதும், பாத்தியாப்பா வயசானவங்களோட நிலைமைய, சின்ன வயசுல ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு நாங்களும் அடிக்காத லூட்டியே இல்ல, ஆனா இப்ப பாரு சொந்த ஃபேமிலியே எங்களை பாரமா நினைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், ஆண்டவன் எதுக்கு இன்னும் இந்த உடம்புல உயிரை பிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியல, வாழவே காண்டா இருக்கப்பான்னு ஜாக்கப் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. ஏங்க உங்களை பாத்துக்க உங்க பேத்தி இருக்கா, பேத்தியோட பொண்ணு இருக்கா, அவங்களாம் அவங்களை எவ்வளவு பாசமா நினைக்கிறாங்க, நீங்களே ஏங்க அவங்களுக்கு பாரமா இருக்கோம்னு எடுத்துக்கிறீங்க, எனக்கு கூட தான் என் பொண்டாட்டி 7-8 மாசமா கோமால இருக்கா, நான் என்ன அவளை பாரமாவா பாக்குறேன், அப்படிதாங்க பிடிச்சவங்க இன்னொருத்தவங்கள பாரமாலாம் நினைக்க மாட்டாங்க, நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காம என் கூட கிளம்பி வாங்கலாம் அப்படின்னு ஜாக்கபை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஹீரோ ஜாக்கபை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுறாரு. ஜாக்கபுக்கு அப்பையில இருந்தே பெயிண்டிங் வரையறது ஒரு வழக்கம், இன்னமும் வீட்டுல பெயிண்டிங் வரையறதுக்குனே தனியா ஒரு ரூம் வச்சிருக்காரு, வேர் ஹவுஸ் மாதிரி. அங்க கூட்டிட்டு போயிட்டு வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் ஹீரோ கிட்ட காட்டினதும் அப்படியே ஹீரோவும் ஸ்டெப்னியும் ஸ்டேஷன் வந்தா அங்க கேப்டன் ஒரு மேட்டரை சொல்றாரு. கணவன் மனைவியான தாத்தா பாட்டி கொலை பண்ணப்பட்டாங்கல்ல, தாத்தா கொலை தான் பண்ணப்பட்டாரான்னு இன்னும் இவங்க கண்டுபிடிக்கல, பட் 2 பேர் செத்தாங்கல்ல, அவங்க சாகறதுக்கு முன்னால அவங்களோட சொத்து எல்லாத்தையும் ஒரு சர்ச்சுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இதுல சந்தேகப்படுறதுக்கு
சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் இடிக்குதே. என்னன்னா அந்த சர்ச்சோட ஃபாதரா இருக்கவரு ஒரு வருஷத்துக்கு முன்னால சர்ச்சுக்கு வர டொனேஷன் பணத்தெல்லாம் ஊழல் பண்றாருன்னு அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சர்ச்சுக்கு சொத்து எழுதி வைக்கிறவங்க செத்தாதான் சொத்து சர்ச்சுக்கு போகும். சோ ஏன் அவங்களோட சொத்துக்காக இந்த கொலை நடந்திருக்க கூடாது, அதை சர்ச்சு ஃபாதரே பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு டவுட். விசாரிக்க சர்ச்சுக்கு போனா சர்ச்சில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதோட சர்ச்சோட மெமோரியல் பிளேஸ்ல 7 வருஷத்துக்கு முன்னால செத்த அந்த தாத்தா, இப்ப செத்த அவரோட மனைவி, இவங்களுக்கு முன்னால ஆத்தங்கரையில செத்த தாத்தான்னு 3 பேரோட பேரையும் கோல்டு பிளேட்ல அச்சடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு ஃபாதர் கிட்ட கேக்குறப்போ அவங்களாம் எங்க சர்ச்சுக்கு டொனேஷன் பண்ணவங்க, சோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க பேரை இங்க பதிய வச்சிருக்கோம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு அவர் சொல்ல சில பல கேள்விகளை கேட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. பட் பாருங்களேன், 7 மாசத்துக்கு முன்னால செத்த தாத்தாவோட பேரு பிளேட்ல அச்சடிச்சு மெமோரியல் பிளேஸ்ல ஒட்டப்பட்டிருக்கு. அதுல எந்த தப்பும் இல்ல. அவர் சாவு எப்பவோ நடந்தது. ஆனா நேத்து முந்தானத்து செத்து போன 2 பேரோட பேரும் அதுக்குள்ள எப்படி பிளேட்ல அச்சடிச்சு வந்தது? அவங்க சாக போறாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சாதானே இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர முடியும். சோ இதை வச்சு ஃபாதர் மேல ஒரு இக்க வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்து ஹீரோவும் ஸ்டெப்னியும் கேஸ பத்தி பேசிட்டு இருக்க டைமிங்ல ஹீரோ ஒரு மேட்டரை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இறந்த தாத்தா பாட்டியோட வீட்டுல 2 வருஷத்துக்கு முன்னால ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கு. அத பண்ணது மைக்கு. கொஞ்ச நாள் கூடவே அவங்களோட வீட்டுல இருந்து வேலை பார்த்திருக்கான்னா அவங்கள பத்தி இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் கூட அவங்கள கொலை பண்ணிருக்கலாம்ல. அந்த வெயிட் தெரியாத வெட்டுக்கிளி ஏற்கனவே ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணி கோமால படுக்கப்பட்டவன் தானே. சோ அவனே ஏன் இந்த 3 கொலையும் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவன் மேலேயும் ஒரு இக்கு வருது. இந்த கேப்ல அங்க வந்த கேப்டன், தம்பிங்களா நான் சொல்லிட்டேன்னு உடனே சர்ச் ஃபாதரை காலையில போயிட்டு என்கொயரி பண்ணீங்களாமே, இப்பதான் மேயர் கிட்ட பேசிட்டு வரேன், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம அந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு பொசுக்குன்னு கேள்வி கேட்காதீங்கப்பா. மேயர் என்ன புடிச்சு ஏறுன்னு ஏறாரு. ஃபாதர் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? எவிடன்ஸ் எடுத்துருவாங்க, நானே அவரை ஸ்டேஷன் வர வைக்கிறேன், கேள்வி கேளுங்க. இனிமேலும் அனாவசியமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க கேஸ் இப்பவே இந்த இடத்துலயே முடிஞ்சிடும், பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் போனதும் தான் ஹீரோ கண்ணுல இன்னொரு மேட்ரு மாட்டுது. அதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. இது வரைக்கும் 3 வயசானவங்க செத்தாங்கல்ல, 3 பேரோட உடம்புலயுமே இன்சுலின் இருந்திருக்கு. இன்சுலின் பொதுவா யார் எடுத்துப்பாங்க? டயபெட்டிக் பேஷண்ட் தானே. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செத்த தாத்தா, 2வது செத்த தாத்தா, இவங்க 2 பேருக்கும் டயபெட்டிக்ஸ் இருந்திருக்கு. 3வதா செத்த பாட்டி டயபெட்டிக் பேஷண்டே இல்ல. ஆனா அவங்க உடம்புல இன்சுலின் இருந்திருக்குன்னா கில்லர் இன்சுலினை போட்டு தான் அவங்கள கொலை பண்ணிருக்கான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, மீதி 2 பேருக்குமே இன்சுலினை ஓவர் டோஸா கொடுத்து தான் கில்லர் போட்டு தள்ளி இருக்கான். டயபெட்டிக் பேஷண்டோட உடம்புல இன்சுலின் இருந்தா அதை யாருமே கணக்குல கூட எடுத்துக்க போறது இல்ல. அதை வச்சு சந்தேகமும் வரப்போறது இல்லல்ல. சோ இதுதான் கில்லரோட டாக்டிக்ஸ். அதை இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. சோ நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ மெடிக்கலோ எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, இன்சுலின் காணாம போயிருக்கா, மிஸ் ஆயிருக்கான்ற ஒரு லிஸ்ட் எட கூடவே சர்ச் ஃபாதர், நம்ம சந்தேகப்படுற மைக்கு, இவங்க மேலேயும் ஒரு கண்ணை வை அப்படின்னு ஸ்டெப்னி கிட்ட சொன்ன ஹீரோ அடுத்த நாள் கேப்டன் கிட்டையும் கண்டுபிடிச்ச விஷயத்த சொன்னதும், பலே பாய்ஸ் இப்பதான் லைனுக்கு வரீங்க, இதே மாதிரி கொலகார யாருன்றதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க பாப்போம் அப்படின்னு அவர் உற்சாகப்படுத்த, இதுக்கப்புறம் வர சில பல சீன்ல ஹீரோ பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்காரு. வீட்லயும் சரி ஹாஸ்பிட்டல்லையும் சரி. அதோட என் பொண்டாட்டியை பார்க்க வேற யாராவது வந்தாங்களா, எனக்கு அது தெரியணும். சோ நான் விசிட்டர்ஸோட ரெக்கார்டை பார்க்கணும்னு ஹீரோ கேட்டிருந்தாருல்ல. நர்ஸ் ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதுல ஹீரோ, ஹீரோயினோட ஃபேமிலி, ஹாஸ்பிட்டல் ஆளுங்க, இவங்களை தவிர புதுசா வேற யாரும் வந்து பார்க்கல. ஆட போங்கடான்னு பொண்டாட்டியை விட்டுட்டு ஸ்டார்டிங்ல ஒரு தாத்தா செத்ததும் அவரோட மனைவியான பாட்டிய ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணாங்க. அப்ப கூட ஏங்க என் பேஷண்டா படா பத்துறீங்கன்னு ஒரு லேடி டாக்டர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா. அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க பேஷண்ட்ஸான வயசானவங்களை கூட்டி ஒரு குரூப் செஷன் நடத்துவாங்க. மைக்கும் இந்த செஷனுக்கு ரெகுலரா வரான்னு ஹீரோவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ டாக்டரை பார்க்க போனா அங்க ஒரு குரூப் செஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல ஜேக்கப் அவருக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா சொல்ல, சரி இந்த வாரம் இது போதும், எல்லாரும் அடுத்த வாரம் வாங்க பேசிக்கலாம்னு அவங்கள அனுப்பிவிட்ட டாக்டர், என்னங்க இவ்வளவு தூரம், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்டா, ஒண்ணும் இல்ல மேடம், மைக் உங்க செஷனுக்கு அடிக்கடி வருவான்னு நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு வரலையா அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு, கரெக்ட் தான், வாரம் வந்துருவான், இந்த வாரம் எங்க போனான்னு தெரியல, வரல அப்படின்னு டாக்டர் சொல்ல, ரைட்டுங்க, மைக் உங்க செஷனுக்கு வரான்ல, வரவன் உங்கள்ட்ட என்ன பேசுறான்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நாஜி டாக்டர் பேஷண்ட்டுக்குள்ள 1000 இருக்கும், இது பிரைவேட், இதை வெளியே சொல்ல முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும், அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுனா என்ன அர்த்தம்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட் தான், அவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லனா ஓகே, பட் அவனால இன்னொருத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்றப்போ அவன் சொல்றதை நீங்க வெளியே சொல்லிதானே ஆகணும், அதுதானே உங்க கடமை இப்படின்னு ஹீரோ ஒரு கிட்டுக்கு பிடிய போட்டதும், அவன் பேசுறது ஒன்னும் சொல்ற மாதிரியான கண்டென்ட்டும் இல்லங்க, மோஸ்டா பேசவே மாட்டான், அதையும் மீறி பேசினாலும் என் பொண்ணுக்கு பிரச்சனை, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு பொண்ணை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான், என்கிட்ட அதுதான் அவன் பேசுறது, நீங்க வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, செஷன்ல கூட இருக்க ஆளுங்கள்ல ஜேக்கப் கூட மட்டும்தான் மைக் க்ளோஸா இருப்பான், அவங்க 2 பேரும் அடிக்கடி ஃபிஷிங்லாம் கூட போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு டாக்டர் திரும்ப ஜேக்கப்போட பேரை உள்ள எடுத்துட்டு வராங்க. இதை முடிச்சிட்டு ஹீரோ ஸ்டேஷன் போனா அங்க நல்லா வெள்ளக்கார வெறிநாய் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல மைக்கு, அவன் பேரு மானவரியா அடி வாங்குது. கில்லர் இன்சுலின் போட்டுதான் வயசானவங்கள கொலை பண்றான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ மெடிக்கலோ அங்க இன்சுலின் திருடு போயிருக்கான்னு நான் பாக்குறேன்
பாக்குறேன்னு ஸ்டீஃபன் சொல்லியிருந்தாருல்ல. ஒரு மேட்ரு மாட்டிருக்குங்க. கரெக்டா 9 மாசத்துக்கு முன்னால ஹீரோயின் இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காலோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள திருட்டுத்தனமா பூந்து அந்த மெடிசன் இந்த மெடிசன் இது கூடவே இன்சுலினையும் யாரோ திருடி இருக்காங்க. திருடினது வேற யாரும் இல்ல, மைக்கு தான். அப்பவே அவனை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேள்விகளும் கேட்டு அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆக இதெல்லாம் வச்சு மைக்கு தான் கில்லரா இருப்பான்னு 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஒரே கேள்வி என்னன்னா, எதுக்காக மைக் இந்த கொலைகளை பண்ணணும்? அவன் பொண்ணுக்கு ஹார்ட் தேவைப்படுது. செத்த 3 பேர்ல யாராச்சு நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆர்கனை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆர்கன் டொனேட் பண்ணிருந்தா கூட தான் பொண்ணுக்கு ஹார்ட் வேணும்னு மைக் அவங்கள கொலை பண்ணான்னு சொல்லலாம். ஆனா 3 பேருமே அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்ணல. இல்லனா அவங்க செத்து போனா இவனுக்கு பணம் வர மாதிரி ஏதாவது இருந்தா கூட இவன் கொலை பண்ணான்னு சொல்லலாம். அதுவும் இல்ல. அப்புறம் ஏன் ஒண்ணுத்துக்கும் உதவாத வயசானவங்களை இவன் கொலை பண்ணணும்? இப்படின்ற கேள்வியோட ஜேக்கப்பும் மைக்கும் தானே செஷன்ல க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சோ ஹீரோ ஜேக்கப்பை விசாரிக்க அவரோட வீட்டுக்கு போனா கதவை திறந்துட்டு பேத்தி வெளியே வரா. என்னங்க தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? அவர் அவரோட ஒர்க் ஷாப்ல இருக்காரு, போய் பாருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே டமார்னு துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. அதுவும் தாத்தா எந்த ஒர்க் ஷாப்ல இருக்காரோ அங்க இருந்து திரும்பி பார்த்தா மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தவன் வெளியே ஓடி வராங்க. ஹீரோவை பார்த்ததும் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறான். ஹீரோ அவனை பிடிக்க முயற்சி பண்ணியும் முடியல. ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்தவன் ஹீரோ அவனை தேடி போனதும் தடி ஒன்னு எடுத்து கபார்னு அடிச்சு ஹீரோ கபாலத்தை கலக்கி ஹீரோவை மயக்கமாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். மயக்கம் தெளிஞ்சு சில்லு மூக்கு உடஞ்ச நிலைமையோட ஹீரோ ஜேக்கப்போட வீட்டுக்கு வந்து பார்த்தா துப்பாக்கியால சுடப்பட்டு அவரு பொண்ணமா கிடக்குறாரு. ஃபீலிங்ஸ்ல இருந்து இவரோட பேத்தி 2 நாளைக்கு முன்னால இவர் எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டர் எடுத்து கேப்டன் கிட்ட கொடுக்குறா. அதுல அதான் அப்பவே அவர் ஹீரோ கிட்ட சொன்னார் இல்ல, உடம்புல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா இந்த வயசுல இந்த உடம்புல இந்த உயிர் யாருக்கும் பாரமா இல்லாம போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அதையே தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி லெட்டர்ல எழுதியிருக்காரு. சோ கில்லர் தப்பிச்சிட்டான். எப்படியா இருந்தாலும் உன் தாத்தாவை கொலை பண்ணவன நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டோமா, இது சத்தியம்னு பேத்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ஹீரோ. அடுத்த சீன்ல கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்க லாஸ்டா நடந்த ஜேக்கப்போட கொலையும் நேரா மைக் கிட்ட தான் போகுது. ஜேக்கப்ப துப்பாக்கி யூஸ் பண்ணி தானே கொலை பண்ணாங்க. மைக் கிட்டையும் லைசன்ஸ் வாங்கின ஒரு துப்பாக்கி இருக்கு. முதல் 3 கொலையை அவன் தான் பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. 4வது கொலை துப்பாக்கி யூஸ் பண்ணி நடந்திருக்கு. மைக் கிட்ட ஒரு துப்பாக்கியும் இருக்குன்றப்போ எதுக்கு இனிமேல் யோசிக்கணும்? எங்க இருந்தாலும் தட்டி தூக்கலாம்னு பார்த்தா பயபுள்ள எங்க பதுங்கிட்டு இருக்குன்னு தெரியல. அடுத்த 2-3 நாள்லயே ஒரு பாழடைஞ்ச ஃபேக்டரிக்கு பக்கத்துல மைக்க பார்த்ததா சில பல சாட்சிகள் போலீஸ்க்கு தெரியப்படுத்தினதும் ஹீரோ ஸ்டெப்னி 2 பேர் மட்டும் கையில துப்பாக்கியோட அந்த ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரியை கொடுக்குறாங்க. தனித்தனியா பிரிஞ்சு மைக்க தேடினதுல நல்லா சாப்பிட்டு வச்ச சாம்பார் மாதிரி இருக்கல ஸ்டெப்னி. இவனை எதுக்குதான் படத்துல போட்டாங்கன்னே தெரியல. தண்டத்திலயும் தண்டம். மைக் அவனை அடிச்சு போட்டுட்டு ஓடுறான். ஒன்ன கூட்டிட்டு வந்து உன்னை காப்பாத்துறதுக்கே நான் வேலை செய்யணும் போலடா, ஆம்புலன்ஸ் வர சொல்றேன் இங்கே இரு, நான் போய் அவனை புடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ மைக்கு பின்னால ஓடுனதுல மைக் கையில இன்சுலின் இன்ஜெக்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஹீரோவையும் மாடைக்கு லாக் பண்ணிடுறான். இங்க பாரு, நான் உன் பொண்டாட்டிக்கு பண்ணது தப்புதான். தினசரி நீ உன் பொண்டாட்டியை நினைக்கிறியோ இல்லையோ, ஒவ்வொரு நாள் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதும் உன் பொண்டாட்டியை நான் நினைக்காத நாளே இல்ல. பொண்டாட்டியை நினைக்கிறான்னா இவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் இல்லையா, அதை நினைச்சு வருத்தப்பட்டு நினைக்கிறான். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. சோ உன் பொண்டாட்டிக்கே அப்படி ஆனதுக்கு நான் காரணம்னு தினசரி அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன மன்னிச்சிரு. உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா என் பொண்ணு அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறான். எல்லாத்தையும் விடுறா, எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. எதுக்காக காட்டுக்குள்ள வச்சு என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு ஹீரோ கேட்டதும் நான் ஏன்டா உன்னை கொல்ல போறேன், சொல்ல போனா நான் யாரையுமே கொலை பண்ணல, எனக்கு என் பொண்ணு உயிரோட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு பேசிக்கிட்டே கையில வச்சிருந்த இன்சுலின் ஊசியை ஹீரோவுக்கு போடுவான்னு பார்த்தா அவனுக்கு அவனே போட்டுக்கிட்டு செத்துறான். செத்தவனோட பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஹீரோ அதை எடுத்து படிக்கும் போது அதுலயும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்த மைக், நான் என் பொண்ணை காப்பாத்துன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்தேன்ல, நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு தேவைப்படுற ஹார்ட்டை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. நானா சேர்த்து ஹார்ட்டை கொடுக்குறேன்றப்போ ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கு ஒத்துக்காது. அவங்களை எப்படியாவது ஒத்துக்க வச்சு என் பொண்ணுக்கு இதயத்தை கொடுத்து அவளை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, தயவு செஞ்சு பண்ணி கொடுறான்னு ரொம்ப உருகி மருகி லெட்டர்ல எழுதியிருக்கான். ஹீரோவும் அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல வர பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு மைக்கோட ஹார்ட்டை எடுத்து அவன் பொண்ணுக்கே வச்சு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆயிடுது. எப்போ என்ன ஆகுன்னே தெரியல. என்னமோ பண்ணி ஊராம் பொண்ணை காப்பாத்தியும் தான் பொண்டாட்டியை காப்பாத்த ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. அப்படியே இதுக்கு அடுத்த சீன்ல நடந்த 4 வயசானவங்களோட கொலையிலையும் மைக் தான் கில்லர்னு முடிவு பண்ணி கேப்டனும் ஸ்டெப்னியும் கேஸவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் மனசே கேட்கல. முதல் விஷயம், அவன் அந்த 4 பேரையும் கொலை பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. 2வது விஷயம், தான் உயிரை கொடுத்து தன்னோட பொண்ணை காப்பாத்த நினைச்சவன் சாகும்போது கூட உன் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தவன் எப்படி கொடூரமான கொலைகாரனா இருக்க முடியும்? சோ நம்ம தப்பான ட்ராக்ல எதுவும் போறோமோ, மைக் உண்மையான கொலைகாரனா இருக்க மாட்டானோ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல். இதை கேப்டன் கிட்ட சொல்லியும் ஸ்டெப்னி கிட்ட சொல்லியும் யாரும் கண்டுக்கல. எல்லாம் முடிஞ்சது. இன்னமும் ஹீரோ எதையாவது தேடி போகணும்னா அதுக்கு ஒரு இடம் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல செத்த தாத்தாவில இருந்து லாஸ்டா இறந்து போன மைக் வரைக்கும் இவங்க 5 பேருமே லேடி டாக்டர் நடத்துற குரூப் செஷனுக்கு ரெகுலரா போறவங்க. சோ இவங்க எல்லாரும்
எல்லாரையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட்னா அது டாக்டரோட இடம் தான். கடைசியா ஒரு தடவை அங்கேயும் போயிட்டு ஏதாவது தேர்தான்னு பாத்துட்டு வந்துருவோம்னு ஹீரோ மட்டும் தனியா டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி வராரு. டாக்டர் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வர 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ போயிட்டு வந்துடுறேன்னு அவங்க போயிடுறாங்க. சேம் டைம் ரூம்ல தனியா இருந்த ஹீரோ ரூமை சுத்தி முத்தி பாக்குறப்போ அங்க டாக்டர் எழுதி வச்சிருந்த சில நோட்ஸ் ஹீரோவுக்கு கிடைக்குது. அக்கா மக்கா, அங்க ஒரு ட்விஸ்ட கவனிங்க. டாக்டர் நோட்ஸ்ல எழுதிருக்க அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயின் அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அட்மிட் பண்ணியிருந்த ரூம்ல டாக்டர் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்க அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயின் அட்மிட் பண்ணியிருந்த ரூம்ல சாவல்லாம் விஷயமே இல்லைன்ற தலைப்போட ஹீரோவுக்கு ஒரு புக்கு கிடைச்சது. அதுல ஏன் அந்த பொண்ணை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க, அவளை சாக விடுன்னு எழுதியிருந்தாங்கல்ல, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா இதுன்ற ஜர்க்கோட ஹீரோ சைட்ல திரும்பி புக் ஷெல்ஃபை பார்த்தா அதுல ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதை எடுத்து அதுல இருக்க ஆடியோவை பிளே பண்றப்போ மைக்கு பேசுறான். அவன் உயிரை கொடுத்து அவன் அவனோட பொண்ணை காப்பாத்தினான்ல, இந்த விஷயத்தை அவன் ஏற்கனவே லேடி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கான். அப்ப ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ தான் இது. அதுலயும் அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரியே நான் இன்சுலினை எடுத்துட்டேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடிட்டேன், அதை வச்சுதான் நான் சாக போறேன்னு சொல்றான். உடனே ஹீரோ நர்ஸுக்கு போனை போட்டு மைக் 9 மாசத்துக்கு முன்னால உங்க ஹாஸ்பிட்டல்ல மருந்தெல்லாம் கொள்ளையடிச்சான்ல, அப்ப யாரு டியூட்டி டாக்டரா இருந்ததுன்னு விசாரிச்சா இந்த லேடி டாக்டர் தான் டியூட்டி டாக்டரா இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பாயிண்டியா ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே டபுக்குன்னு என்ட்ரி கொடுத்த லேடி டாக்டர் ஹீரோ கழுத்துல இன்சுலின் ஊசியை போட்டு ஹீரோவை மயக்கிடுது. கண்ண முழிச்சா டாக்டர் வண்டி ஓட்ட, ஹீரோ வண்டியோட பேக் சீட்ல கட்டப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை தானே, என்ன உன் பிரச்சனை, ஏன் எல்லாரையும் கொலை பண்ணன்றது தான். அதையே தான் ஹீரோவும் கேட்கிறாரு. பதிலுக்கு டாக்டர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. டாக்டருக்கு பல வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆயிருக்குங்க. கல்யாணம் பண்ணது இவளை விட வயசுல கொஞ்சம் அதிகமான டிஃபரன்ஸ் இருக்க ஆள. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்ப ஆரம்பிச்ச வேணதான் அது வரைக்கும் நல்லா இருந்த டாக்டரோட புருஷனுக்கு திடீர்னு அல்சைமர். அடிக்கடி தன்னைத்தானே மறந்து வீட்டை விட்டு எங்கேயாவது போறது, வெளியே சுத்துறதுன்னு இப்படியே இருந்திருக்கான். அப்ப கூடங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுல்ல, அது மேல டாக்டரோட புருஷனுக்கு பாசம் அதிகம். தனக்கு வந்த வியாதியினால என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம குழந்தைய யாரோ தூக்க வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு எப்ப பாரு குழந்தைய பாதுகாக்கிறேன்னு குழந்தைய கூடவே வச்சிருந்திருக்கான். குழந்தைக்கு பக்கத்துல வேற யாரையுமே நெருங்கவே விடல. வேற யாரையாவது விடலனா கூட பரவாயில்ல, குழந்தைய பெத்தெடுத்த அம்மாவான இந்த டாக்டரையே குழந்தைகிட்ட நெருங்க விடல. டாக்டர் யாருன்றதையே மறந்து போய் நீ என் குழந்தைய தூக்க தானே வந்திருக்க, உங்ககிட்ட இருந்து என் குழந்தைய நான் காப்பாத்தாம விட மாட்டேன்னு ஐயோ செம பெரிய ட்ரபிள் கொடுத்திருக்கான். அது அதோட நிக்கவும் இல்ல. இப்படியே பண்ணிட்டு இருந்தவன் ஒரு நாள் குழந்தை யாருன்றதையே மறந்து போய் டாக்டர் தூங்கிட்டு இருந்த டைமிங்ல வீட்டுல இருந்து குழந்தைய வெளியே தூக்கிட்டு வந்து இவன் குழந்தை கையில குழந்தைய வச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். அப்பவே 2 பேரும் செத்துட்டாங்க. அப்பதான் டாக்டருக்கு ஒரு யோசனையும் வந்திருக்கு. சப்போஸ் என் புருஷன் அல்சைமர் வந்த உடனே செத்து இருந்தா 2 நாள் அழுதுட்டு அதை அதோட மறந்துருப்பேன். இன்னைக்கு நானும் என் பொண்ணு சந்தோஷமா இருந்திருப்போம்ல. நாங்க என்ன தப்பு பண்ணோம், அவனுக்கு வியாதி வந்து அவன் பைத்தியக்காரத்தனமா பண்ணதுனால 2 பேரோட வாழ்க்கை போயிடுச்சு. சோ எனக்கு வந்து இழப்பு மாதிரி இனிமேல் வியாதி வந்து வயசானவங்களால வேற எந்த குடும்பத்துக்கும் இழப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படிப்பட்ட ஆளுங்களையா பார்த்து பார்த்து கொலை பண்ணேன்னு டாக்டர் ஒத்துக்குது. இது பண்ற கொலைகள்லாம் ஜோக்கரா இருந்து வேற எவனாவது ஒருத்தன் மாட்டணும்ல, அதுக்கு மைக்கு ஆடாக்கிடுச்சு. உன் பொண்ணை காப்பாத்தணும்னா நீ அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் இன்சுலினை திருடி கொஞ்ச நாள் கழிச்சு அதை போட்டுக்கிட்டு நீயே செத்துரு அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கு. மைக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்சுலினை திருடினதுனால தானே அவனுக்கு இல்லர்னு கன்ஃபார்மே பண்ணாங்க. நான் வேலை பார்த்திருக்கு பாருங்க. கூடவே ஹீரோவோட பொண்டாட்டியும் கோமால இருக்கு. எதுக்கு உன் பொண்டாட்டியும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளை உயிரோட வச்சிருக்க, அவளை சாக விடு, எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியற மாதிரி ஒரு புக்ல எழுதி வச்சதும் டாக்டர் தான். எல்லாம் சரி, ஆனா ஒண்ணு மட்டும் செட் ஆக மாட்டேங்குதே. ஜேக்கப்போட கொலை நடந்தப்போ ஜேக்கப்பை ஷூட் பண்ணிட்டு கொலைகாரன் காட்டுக்குள்ள ஓடனான்ல, 700% ஷூர் ஓடுனது பொண்ணு இல்ல ஒரு ஆம்பளை. அது யாருன்னு ஹீரோ கேட்டா அடுத்த செகண்டே அங்க ஒரு கார் வந்து நிக்குது. காரை விட்டு இறங்குற ஆள் யாரான்னு பார்த்தா அதுதாங்க நான் சொன்ன அன்எக்செப்டட் ட்விஸ்ட். காரை விட்டு இறங்குறது ஹீரோவோட கேப்டன். அட வங்காள வண்டு, என்னடா நீ இறங்கி வர, அப்ப நீ இவ்வளவு தான் கூட்டாளியா, போலீஸா இருந்துகிட்டு உனக்கு ஏன்னா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு ஹீரோ கேள்வி மேல கேள்வி கேட்டு மண்டை காஞ்சதும் கேப்டன் ஏன் டாக்டரோட சேர்ந்தான்னு அவன் ஒரு கதை சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எல்லா வயசானவங்களும் பண்ற மாதிரி கேப்டனோட அப்பாவும் கேப்டனோட ஃபேமிலிக்கு ட்ரபிள் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா பாதிக்கப்பட்டது கேப்டனோட அம்மா தான். அப்புறம் எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு கேப்டனோட அப்பா செத்துட்டாரு. அடுத்து கேப்டனோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அங்க உள்ள வந்த டாக்டர் உங்க அப்பா உங்களுக்கு என்ன பண்ணாரோ அதையே தான் உங்க அம்மாவும் பண்ணுவாங்க, எதுக்கு அவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்களால நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நான் சொல்ற மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவங்களுக்கு நிம்மதியான சாவை கொடுத்துருவோம், அவங்களும் சந்தோஷமா போவாங்க, நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க.
போறீங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கா. கேப்டனும் அதை கேட்டு அம்மாவுக்கு நிம்மதியான சாவு கொடுக்குறோம்னு நினைச்சு சொந்த அம்மாவையே டாக்டரை வச்சு கொலை பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் டாக்டர் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றாங்க, நம்மளும் அவங்க கூடவே சேர்ந்து அவங்க பண்ற நல்லதுல பங்கெடுத்துப்போம்னு இன்னைய தேதி வரைக்கும் கேப்டன் டாக்டர் கூடவே இருக்கான். அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, டேய் நீங்க 2 பேரும் லூசுங்களாடா, ஆண்டவன் இந்த உலகத்துல உயிரை படைக்கிறது வாழறதுக்கு தான்டா, நீங்க என்ன பெரிய ஹேராண்டிஸ்ன்னு அவங்களோட உயிரை நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த உரிமை யாரு கொடுத்தது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சதும், தம்புடோ நாங்களாலாம் அவங்க உயிரை எடுக்கல, நோய் வந்து பாதிக்கப்பட்டவங்கள தனியா கூப்பிட்டு பேசுவோம், உங்களால உங்க குடும்பத்துக்கே பிரச்சனையா இருக்கு, நீங்களும் சந்தோஷமா சாவுங்க, அவங்களையும் சந்தோஷமா வாழ விடுங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம், அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்கள கொலை பண்ணுவோம், நாங்களாலாம் யாரையும் கொலை பண்ண மாட்டோம்னு பண்ண தப்புக்கு நியாயமா கரெக்டா பேசுதுங்க. மொத்தத்துல அவங்க பண்றது சரி, இனிமேலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இதுக்கு தடையா இருக்கிறது யாரு? ஹீரோ. அவருக்கு தான் உண்மைலாம் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஹீரோவை கொன்னாதான் இனிமேல் நம்ம வேலையை ஒழுங்கா பண்ண முடியும்னு டாக்டர் துப்பாக்கியை தூக்கிடுது. எமோ ஏமா புள்ள பூச்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு, அவனை அப்படியே விடு, நம்ம ஏற்கனவே பேசி வச்சிட்டோம்ல, நீயும் நானும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு அடையாளம் தெரியாத வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம், அங்க நம்மளோட நல்ல எண்ணத்தை நாசுக்கா கண்டினியூ பண்ணுவோம், இவனை கொலை பண்றதெல்லாம் அனாவசியமா அப்படின்னு கேப்டன் அவ்வளோ சொல்லியும் அந்த அரமெண்டல் பதட்டத்துல நான் ஹீரோவை ஷூட் பண்ணியே தீருவன்னு சொல்லி தெரியாம துப்பாக்கியை கேப்டன் பக்கம் திருப்பி கேப்டனை ஷூட் பண்ணிடுது. அந்த ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டாக்டர் இப்படி ஆயிப்போச்சேன்னு திரும்பி 3 பேரும் ஒரு மலைக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. மலைக்கு கீழே இருக்க தண்ணியை பார்த்ததும் புருஷன் பொண்ணோட சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்தது ஞாபகம் வந்து நானும் அவங்க கூடவே போறேன்ற சின்ன சிரிப்போட தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அப்போன்னு பார்த்து ஹீரோ உட்கார்ந்துருக்க வீல் சேரும் ஸ்லிப் ஆகி வீல் சேரோட சேர்ந்து ஒரு கவுற மாதிரி ஆயிடுது. வந்து புடிச்சது பாருங்க ஹீரோவோட வீல் சேர ஒரு கை. சாக கிடந்த கேப்டன் தான் ஹீரோவை காப்பாத்தி இருக்காரு. ஒரு வழியா ஹீரோ கட்டெல்லாம் அவுத்து, கேப்டன் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் உங்களை காப்பாத்துறேன், உசுரை மட்டும் கையில பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாவ நினைச்சு நான் பயப்படலப்பா, நான் சந்தோஷமா தான் சாவரேன்னு சொல்லிக்கிட்டே அவரு செத்துடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா இன்னமும் ஹீரோவோட பொண்டாட்டி கோமால இருந்து மீண்டு வரல. வருவாளானாலும் தெரியல, அவ வராளோ வரலையோ, எப்பவும் எல்லா நேரமும் அவளுக்காக நான் அவ பக்கத்திலேயே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.